ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டு யாருக்கெல்லாம் லாகின் பண்ணும்போது அந்த டேஷ்போர்டில் ஷோ ஆகுதோ அவங்க மட்டும் இன்றைக்குரிய ஒர்க்கை அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டு அவங்கவுங்க டேஷ்போர்டில் ஷோ ஆகும். அவங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கோ அந்தந்த ஒர்க்கை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க்கு, இந்த ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டுடே டாஸ்க் வந்துடும். ஸோ டுடே டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹலோ மெம்பர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோமில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்தது அதில் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணுறது அமேசான் வெப்சைட்டில் தான் நம்ம போகணும். ஆப் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது அந்த அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை காப்பி பண்ணிவிட்டு தென் அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய டாஸ்க் பேமெண்ட்டை நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிவிட்டு அமேசான் அப்படின்னு போடுங்க. ஸோ அமேசான் டச் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டில் க்ரோமில் போய் டச் பண்ணிங்கன்னா அமேசான் ஃபஸ்ட்டு இது வரும். மற்றது எதுவுமே நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மேலே இருக்கிறத மட்டும் இப்படி டச் பண்ணிங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா குர்த்தீஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஏதாவது ஒரு இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அதோடைய யூஆர்எல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல காப்பின்னு இருக்கும். இந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். மறுபடியும் நம்ம பேக்குக்கு போகலாம். ஸோ மறுபடியும் அப்படியே நம்ம கீழே வரும். கீழே பார்த்திங்கன்னா டைட்டில்ன்றதுல நம்ம அமேசான் அப்படின்னு போடணும். அமேசான் போடணும். சூஸ் டைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் வழியாக தான் போயிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஒர்க் வெப்சைட்டில் இருக்குது. அடுத்த ஒர்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ வெப்சைட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யூஆர்எல் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த இடத்துல ஷோ ஆகுறது எப்போவுமே அப்படியே பேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட் கூட நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதனால அது கூட அங்கே சேவ் ஆகிருக்கும். அதனால் எப்போவுமே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் யோர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், பேமெண்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு போயிட்டு நம்மளுடைய பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷோ ஆகுதா அமௌண்ட்டு, டாஸ்க் கமிஷன் ஷோ ஆகுதா. அடுத்தது பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா அந்த 5 rupees இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த டாஸ்க்கு இப்போ இந்த டாஸ்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொல்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம். கரெக்டாக நமக்கு எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ எப்போவுமே அமேசான்லாம் வெப்சைட்குள்ளே போங்க, ஆப் போயிடாதீங்க. அதே மாதிரி அந்த யூஆர்எல்ன்றது மேலே இருக்கும், அதில் டச் பண்ணினா காப்பி ஆகிடும். அண்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், வேறு எதையும் பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே கிளியராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.